வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாவேக்கா ஆட்சியோட 30 நாள் சாதனை. 30 நாள் சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, 69 பாலியல் வழக்கு. அதில் 49 தாவேக்கா கட்சிக்காரன். இது இல்லாமல் பொள்ளாச்சி, ஏன்னா அவர் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்குன்னு. உண்மையிலே நாங்கள் அப்படி தான் நினச்சோம். அது கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கா, தாவேக்கா பாலியல் வழக்கா, இது 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. ஆனால் அண்ணன் ஜெயிஸ்டார் போல இருக்குது. தாவேக்கா பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட 50 வீடியோவுக்கு மேலே சொல்கிறாங்க. நிறைய பேரை பாலியல் தொழிலுக்கு வேறு தள்ளியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சேலத்தில். இதை பற்றி கேட்டோம்னா அவங்க வந்து இதுக்கு இந்த தாவேக்கா தற்கொலையெல்லாம் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சியில் இது நடக்கலையா அப்படிங்கும். நடந்துச்சு தான், ஆனால் இந்த அளவுக்கு நடக்கலையே. ஒரு மாதத்துக்கு 69 பாலியல் வழக்கெல்லாம் நடக்கவே இல்லையே. நடந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு நடக்கலை. இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீங்க. அதனால ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் நல்லா இருந்தால் போதும் முடிய அதெல்லாம் கூட போயிட்டு போகுது. வேலை 4 லட்சம் வேலையை தர்றேனாரு அண்ணன். இன்ன வரைக்கும் அதை பற்றி அவர் வாயை திறக்கலை. ஏன்டா அவர் வாயை திறக்கலைன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியுது. அவர் அண்ணன் 4 லட்சம் வேலை வந்து கொடுக்குறேனாரு. அது யாருக்குன்னு சொல்லலை. ஆனால் அவர் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருன்னு யோசிக்காதீங்க. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திராவில் உள்ள எல்லாம் ஏன் ஆள் எங்கள் ஆள் இங்கே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான், ஃப்ளெக்ஸ் வைக்கிறான். அது அப்படியே ஒரு இது இருக்கட்டும்னு வச்சுக்காங்க. நம்ம தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வந்து பூர்வீகம் ஆந்திரா. அவங்க தொழில்துறை அமைச்சர் ஆனோன்னே அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்களா? யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்துச்சு. விஜயநகர அரசு திருப்பி வேணுமா, வாழ் தான் பேசும், தமிழர்னு சொல்லி ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தால அவன் தான் வரவேற்பு கொடுத்தது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து 4 நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்ன வேலைவாய்ப்பு 4 லட்சம் வேலைவாய்ப்பில் நினைக்கி ஒரு 5000 வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த 4 நிறுவனமும் ஆந்திராவுக்கு போனதுனால. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட இனமான தொழில்துறை அமைச்சரோட இனமான, இதை கணக்கு பண்ணுறப்ப விஜயோட இனமான ஆந்திரா தெலுங்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி பண்ணிட்டார். 4 நிறுவனம் போயிடுச்சு, உறுதி பண்ணிட்டார். இப்போ இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறதுக்கு கூட தற்கொலையை வரும். வேலைவாய்ப்பு போனது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் அண்ணன் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படிம்பாங்க. சரி, 4 நிறுவனம் போச்சு, வேலைவாய்ப்பு தமிழக இளைஞர்களுக்கு போச்சு. நீங்களாவது சரி இந்த இலவசங்களையாவது ஒரு மாதத்தில் உங்கள் அண்ணன் நான் வந்தால் ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், திமுக மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் அறுத்து அப்படியே வெளியில் தள்ளிடுவேனாரு. அப்படின்னா அதுக்கு வீடியோ போடுறாங்க. எங்களுக்கு இலவசங்கள்லாம் வேணும், எங்கள் அண்ணன் சிறந்த ஆட்சி கொடுத்தா போதும், நல்லா இருந்தால் போதும், சாப்பிடுங்கண்ணே அப்படின்லாம் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பார்த்தா என்னடா தேர்தல்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, வண்டிக்குள்ளே இறையில் செருப்பை எங்களையோ போட்டேன். அது வந்து திருப்பி வண்டியில் ஏறணுங்கையில் அந்த செருப்பை தேடுறேன். நன்றி.